இந்தியா நிலநடுக்க விஷயத்துல ரொம்ப பயங்கரமான அபாயத்துல இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? நிலநடுக்க விஷயத்துல ஜோனிங்னு சொல்லுவோம். நிலநடுக்கத்தை எர்த்குவேக் ஜோன் 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி 4 ஜோன்ல தான் இந்தியா பிரிக்கப்பட்டிருச்சு இவ்வளவு நாளா. அந்த 4வது ஜோன், அதாவது ஜோன் 5 இருக்கு இல்லையா, அதுதான் இமயமலையை குறிப்பிட்டிருந்துச்சு இவ்வளவு நாளா. ஆனா இமயமலை இன்னும் மோசமான நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. சென்னை சிட்டி ஒரு காலத்துல நிலநடுக்க அபாயத்துல இல்லைன்னு சொல்லிடணும். இப்ப ஜோன் 3க்குள்ள வந்திருக்கு. ஜோன் 3 அப்படின்னா என்ன? ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன். 10% வாய்ப்பு இருக்கு நிலநடுக்கம் வர்றதுக்கு. எவ்வளவு நாளையில? அடுத்த 50 வருஷத்துல. அடுத்த 50 வருஷத்துல 10% வாய்ப்பு இருக்குது நிலநடுக்கம் வர்றதுக்கு. அதாவது நிலநடுக்கம் வந்தாலும் வரலாம் அப்படின்னு இருக்கு. அப்ப ஜோன் 4 என்னவா இருக்கும்? நிலநடுக்கம் வரும், ஆனா வந்தா பாதிப்புகள் சொல்லிக் கொள்ளும்படியா இருக்காது, சின்னதா இருக்கும். பெரிய அளவுல காப்பாத்திடுற அளவுல தான் இருக்கும். ஜோன் 5 ரிஸ்க் அதிகம், லைஃப் ரிஸ்க் இருக்கு. அடுத்தபடியா நிறைய பண விரயமாகும், சொத்துக்கள் இழந்துருவோம். அப்ப ஜோன் 6 என்னவா இருக்கும்? நிலப்பரப்புகளே மாறிடும். அந்த வகையில இமயமலையையும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளையும் ஜோன் 6 சொல்லி நம்ம இப்ப பிரிச்சிருக்கோம். அதாவது 5வது ஜோனிங் வந்திருக்கு உள்ள. இதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இமயமலைக்கே போகக்கூடாது அப்படின்னு நாங்க மீன் பண்ணல. அந்த ஜோனிங் என்ன சொல்லுதுன்னா, இமயமலையில அடிக்கடி நிலநடுக்கம், அதாவது எர்த்குவேக் நடக்கும், சீஸ்மிக் ஜோன் 6க்குள்ள இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிலநடுக்கம் நடந்தா அந்த நிலநடுக்கத்தோட மேக்னிடியூட், அதாவது அளவு எவ்வளவு இருக்கும், இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் சிவியரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கம் ஏன் இமயமலையை மட்டும் நான் குறிப்பிட்டு திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, அது ரொம்ப பெரிய கதைங்க, நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கங்க நிலப்பரப்புகள் மிதந்துகிட்டு தான் இருக்குது உள்ள இருக்கிற எரிமலை குழம்பு மேல. அந்த எரிமலை, அதை என்ன சொல்றது, குழம்புன்னு சொல்லுவோம் தமிழ்ல, லாவா மேல. இதனால இந்த பிளேட்ஸ் நகரும், இந்த பிளேட் டெக்ட்ரானிக்னு சொல்லுவோம். பிளேட்ஸ் நகர்ந்து மடிப்பா உருவானதுதான் இமயமலை. இமயமலை உருவாகி எவ்வளவு நாள் இருக்கும்னு நீ தெரியுமா? 5 கோடி வருஷம் தான் ஆகுது. பூமி உருவாகி எவ்வளவு நாள் இருக்கும்? கண்டுபிடிங்க பாப்போம். எல்லாரும் ஒவ்வொரு தடவையாவது ஒரு கமெண்ட் போடுங்க. பூமி உருவாகி எவ்வளவு நாள் இருக்கும்னு இந்த உலகத்துல உள்ள மனிதர்கள் அறிவியல் ஆராய்ச்சிப்படி கண்டுபிடிச்சது எவ்வளவு நாள்? கண்டுபிடிச்சதை நீங்க புரிஞ்சுக்கிட்டதை போடுங்க கமெண்ட்ல. அடுத்தபடியா இமயமலை இருக்கத்திலேயே இளமையான மலைன்னு சொல்லுவாங்க. 5 கோடி வயசு தான் ஆகுது, 5 கோடி வருஷங்கள் தான் ஆகுது. இந்த 5 கோடி வயது உள்ள வருட வயது உள்ள ஒரு இமயமலை எப்படி இருக்கும் அப்படின்னா, தினப்படி வளர்ந்துகிட்டு இருக்குங்க, தினப்படி நகர்ந்துகிட்டே இருக்கும். அதுல உள்ள ஃபால்ட்டு ஃபோல்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நகர்ந்து 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 இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதாவது 2 பிளேட் மோதி உருவானது இது. இந்த பிளேட் மோதிரத்தினால ஏற்படுற விளைவுகள் மேல் நோக்கி இமயமலையை இன்னமும் முன்னோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கு. அதோட விளைவாதான் இந்த ஜோன் 6ங்கிறது உருவாயிருக்கு. நிலப்பரப்புகள் சாதாரண சமமா இருக்கிற நிலப்பரப்புகளும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆப்பிரிக்கா லேட்டஸ்ட் நிகழ்வுகள் பிளேட் டெக்ட்ரானிக்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த வார்த்தைகளை நீங்க பார்க்கும்போது ஆப்பிரிக்காவில் நடக்கிறது என்ன அப்படின்னா, இங்க மோதி மேல் நோக்கி வருது இல்லையா, அங்க விலகுது நிலப்பரப்பு நடுவுல கடல் வரப்போகுதுன்றாங்க. எவ்வளவு நாள்ல வரப்போதான்? இன்னும் குறைந்தபட்சம் 20 கோடி வருஷத்துக்குள்ள அந்த கடல் உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகள், கோடிக்கணக்கான வருஷங்களை பத்தி பேசுறீங்க, நான் எங்க கவலை பண்ணும் அப்படின்னு சொல்றீங்களே, அதோட விளைவு தான் இந்த ஜோன் 6க்குள்ள இமயமலை வந்தது. இதைத்தான் புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேன். ஆனா இந்த நிலநடுக்கம் வர்றதெல்லாம் கோடி வருஷம்லாம் இல்லைங்க, அடிக்கடி வரும்னு சொல்லியிருக்காங்க. அளவு அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இமயமலையில எதுவுமே செய்யக்கூடாது, இமயமலைக்கு போகவே கூடாதுன்னு நான் மீன் பண்ணல. இமயமலை உட்பட இந்தியா எர்த்குவேக் விஷயத்துல சிவியரான ஆபத்துல இருக்குது. இதை நம்ம பேசியிருக்கோம். உங்களோட கருத்தை சொல்லுங்க. 2வது விஷயம், நீங்க என்னைக்காவது லைஃப்ல எர்த்குவேக்கை உணர்ந்திருக்கீங்களா? அதை எனக்கு சொல்லுங்க. சில சமயங்கள்ல எர்த்குவேக்கா இருக்காது, சில இடங்கள்ல பாறைகளுக்கு வெடி வச்சிருப்பாங்க. அதை உங்க கிராமங்கள்ல அதிர்வுகளை உணர்ந்திருப்பீங்க. அதை பத்தியும் கமெண்ட்ல போடுங்க. இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்டுங்க, நிச்சயமா முக்கியமான பகுதிகள் இதெல்லாம். இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வீட்டோட ஃபவுண்டேஷன் என்ன சைஸ்ல இருக்கணும்னு வரைக்கும் கூட முடிவு பண்றோம். இப்படியே போய்கிட்டே இருந்தா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். வீடியோ பார்க்க வந்தோம், நீ கதை சொல்றதை கேட்க வரல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது கதை இல்லை, நிஜம். நம்ம வீட்டோட ஃபவுண்டேஷனோட சைஸ் எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு ஆழம் இருக்கணும், நம்ம வீட்டோட காலத்துல எவ்வளவு ராடு போடணும், எவ்வளவு செலவு பண்ணணும், இதையெல்லாம் கூட எது முடிவு பண்ணுது அப்படின்னா, நம்ம எந்த ஜோனுக்குள்ள இருக்கோங்கிறத முடிவு பண்ணுது.
ஒரு காலத்துல சென்னை ஜோன் 2க்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னேன், இப்போ ஜோன் 3ல இருக்கு. அதனால என்ன நினைச்சு தெரியுமா, நிறைய பில்டிங் வீக் பில்டிங் லிஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வருங்காலத்துல என்னவெல்லாம் நடக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் கட்டுக்கதைப்பா, இதையெல்லாம் நான் கவனிக்க தயாரா இல்லை, நான் வீக்கான பில்டிங் தான் கட்டுவேன்னு சொல்றீங்களா? எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தோணுச்சு இல்லையா, அதை எனக்கு ஒரு கமெண்டா போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த டாபிக் எனக்கு ஒன்று கிடைக்கும் உங்களால. நன்றி, வணக்கம்.